ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னோவா கிறிஸ்டாவில் லாங் டிரைவ் போட்ட வீடியோக்கு ரொம்ப சூப்பரான வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த வண்டியோடைய மைலேஜ் டெஸ்ட் பார்த்தோம், லாங் டிரைவ் கம்ஃபர்ட் எல்லாம் பார்த்தோம். ஓவரால் அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நேயர்களுக்கு. எஸ், இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி லாங் டிரைவ்ஸ் போடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதோ உங்களுக்காக மறுபடியும் ஒரு லாங் டிரைவ். என்ன வண்டியோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இன்னோவா கிறிஸ்டா டீசல், ஏற்கனவே நான் போட்டது இல்லையா. ஸோ இப்போ வந்து இன்னோவா உடைய பெட்ரோல் வெர்ஷன், இன்னோவா ஹை கிராஸ் ஹைப்ரிட் வெர்ஷன், இந்த வண்டியோடைய டீட்டெயில்டான ஒரு லாங் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவா ஹை கிராஸோடைய டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் டிரைவ் ரிவ்யூ எல்லாமே நம்ம இங்கே ஹொசூரில் தான் வந்து எடுத்து போட்டோம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டர்லேருந்து திரும்ப கோயம்புத்தூர் நோக்கி பயணம் பண்ண போகிறோம். இந்த இன்னோவா ஹை கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருந்தார். ஸோ மைகார் ஆட்டோமோட்டிவ் டீம் மூலமாக இங்கே கர்நாடகாவிலேருந்து திரும்ப கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போக போகிறோம். அவருக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அவருக்கும் தேங்க்ஸ், அதே மாதிரி மைகார் ஆட்டோமோட்டிவ் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்னோவா ஹை கிராஸ் ZX ஆப்ஷனல் ஹைப்ரிட் டாப் லெவல் வேரியன்ட் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வண்டியை ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணி முடிஞ்சளவு எவ்வளோ பெஸ்ட்டான மைலேஜ் தருது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி டீட்டெயில்டாக ஒரு டிரைவ் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். எந்தளவு கம்ஃபர்ட் இருக்குது அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 350 கிலோமீட்டர் என்னமோ வருதுங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் மட்டும் தான் போட போகிறோம். ஏற்கனவே இந்த வண்டியில் ஒரு 7 லிட்டரும் என்னமோ இருக்குது. ஸோ இன்னும் அடிஷ்னலாக ஒரு 10 லிட்டர் மட்டும் போட்டு ஒரு ஹாஃப் டேங்குக்கு கம்மியாக தான் பெட்ரோல் வச்சுக்க போகிறோம். எந்த அளவு நம்மளால் வந்து இவி மோடில் ஓட்ட முடியுமோ அந்தளவு ஓட்டி அவ்வளோ தூரம் பெட்ரோல் மிச்சம் பண்ணி நீட்டாக கொண்டு போய் சேர்க்க போகிறோம். பெஸ்ட்டான மைலேஜ் எடுத்து காட்ட போகிறோம். வண்டியில் இப்போ பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் தான் இருக்கும். ஸோ 3 பேரோட லக்கேஜோட இந்த வண்டி எந்தளவு பெஸ்ட் மைலேஜ் தர போகிறது அதையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நான் கேட்குறதாங்க, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூஸ் தவிர எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ முதல் படியாக வாங்க ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் போடலாம். மக்களே, ஏற்கனவே நம்ம சேனலில் டொயோட்டா இன்னோவா ஹை கிராஸோடைய டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ, டிரைவ் ரிவ்யூ எல்லாமே இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் இப்போதைக்கு இந்த இன்னோவா ஹை கிராஸ் ZX ஆப்ஷனல் ஹைப்ரிட் வேரியண்ட்டோடைய ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோகாக் டொயோட்டா இன்னோவாங்க. இதுக்கு பாடி அண்ட் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ப்ரீடாமினெண்ட்டாக வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி இது. அப்படி இருந்துமே ஆல்மோஸ்ட் ஒரு SUV இன்ஸ்பயர்ட் டிசைன் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த டாப் லெவல் வேரியண்ட்டில் LED ஹெட்லாம்ப்ஸ் வருது. இன்ஃபேக்ட் இந்த இன்னோவா ஹை கிராஸ் எந்த வேரியன்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் டாப் லெவல் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் இந்த LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கீழே பம்பர்ஸில் கொடுக்குறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் இருக்குது. அதோட கீழேயும் LED ஃபாக் லாம்ப்ஸும் கொடுக்குறாங்க. அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். அதுக்கு அடுத்தது இது வந்து டாப் லெவல் வேரியன்ட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் அலாய் வீல்ஸும் பார்க்கலாம். டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் கிடையாது. அப்படி இருந்துமே வந்து சிம்பிளான கிரே கலர் நல்ல மேசிவான 18 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்க்கலாம். கூடவே வந்து ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுமே ஸ்டாண்டர்ட். டாப் லெவல் வேரியன்ட் இது. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரோம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் இந்த இடத்துல ஹைப்ரிட் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே எலக்ட்ரிக் சன்ரூஃபும் இருக்குது. இந்த எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. ரியரில் இந்த வைப்பரும் நீங்கள் பார்க்கலாம். டிஃபாகருங்கிறது மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து தான் வருது. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ZX ஹைப்ரிட் அப்படிங்கிற பிராண்டிங்கும் பார்க்கலாம். கூடவே வந்து LED டெயில் லேம்ப்ஸுங்கிறதுமே ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக தான் வருது. இது ஒரு மேசிவான வண்டி தாங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் வித் ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரக்கூடிய வண்டி. ஹைப்ரிட் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின் தவிர உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் மோட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு எலக்ட்ரிக் பேட்டரியும் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் மோட்டரோடு சேர்ந்து பெட்ரோல் மோட்டரும் ஒர்க் ஆகும்போது நமக்கு மேக்ஸிமம் மைலேஜ் எந்தளவு தருமோ அதை வந்து எப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம இன்னோவா ஹை கிராஸ் வந்து லாங் டிரைவ் பண்ணி, அதாவது சிட்டி மட்டும் இல்லாமல் ஊட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் டிரைவ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் பேஸ் வேரியன்ட்ஸ். ஸோ லாங் டிரைவ் இந்த டாப் வேரியண்ட்டுக்கு இதுதான் முதல் தடவை. இது வந்து ஹைப்ரிட் வெர்ஷன். அதனால் வந்து பெட்ரோல் மோட்டர் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டர் ரெண்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 லிட்டர் நான் டர்போ சார்ஜ் ஹைப்ரிட் பெட்ரோல் என்ஜின். இது டொயோட்டாவுடைய TNGA ஹைப்ரிட் டெக்னாலஜி வித் ECVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இந்த வண்டிக்கு வருது. இன்னோவா ஹை கிராஸை பொறுத்தவரை மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனே கிடையாது.
கிடையாதுங்க. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த 2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் மட்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ஹார்ஸ் பவர் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுது மற்றும் டார்க்னு பார்த்தீங்கன்னா 188 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே எலக்ட்ரிக் மோட்டர் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 ஹார்ஸ் பவர், அதாவது 111 ஹார்ஸ் பவர் மற்றும் 206 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த பெட்ரோல் மோட்டரும் எலக்ட்ரிக் மோட்டரும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது எவ்வளோ ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 183 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. உண்மையாகவே ரொம்ப சூப்பரான பவர், இது செமையான பவர். ஸோ ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே நம்ம டிரைவர் ரிவ்யூ போட்டிருக்கோம், அதையும் திறந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதோ இந்த பெட்ரோல் என்ஜின் இங்கே அடியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் டெக்னாலஜியோடைய பல பார்ட்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போது இன்டீரியருக்கு போவோம். டக்குன்னு எல்லா ஹைலைட்ஸும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் டிரைவுக்கு போயிடலாம். ஸோ எஸ், இதுதான் இந்த வண்டியோடைய இன்டீரியர். டாப் லெவல் வேரியண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் வருது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்டு அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வருது. 2 மெமரி ஃபங்க்ஷன்ஸும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். டோர்ஸில் 2 டிரைவருக்கான மெமரி செட்டிங் பார்க்கலாம். அதோட ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. எல்லா விண்டோஸுமே வந்து 1 டச் டவுன் ஃபீச்சர் அண்ட் 1 டச் அப் ஃபீச்சருமே வந்துடுது. ஸோ அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். தென் லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் இருக்குது. கூடவே ADAS லெவல் 2க்கான ஃபீச்சர்ஸும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இன்க்ளூடிங் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் வந்து ADAS லெவல் 2 உடைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் அண்ட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானிக் ஹை பீம் அசிஸ்ட் அந்த ஃபீச்சருமே ஹெட்லாம்ப்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த டாப் லெவல் வேரியன்ட்ஸ் பொறுத்தவரை. கூடவே எலக்ட்ரானிக் ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங் டெயில்கேட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் டெயில்கேட். ஸோ அதுவும் வந்து ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டொயோட்டாவுடைய ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஓகே 8 இன்ச்சா 9 இன்ச்சா, ஓகே ஏதோ 9 இன்ச்சு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமராவும் உங்களால் பார்க்க முடியும். 360 டிகிரி கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் வந்து கிளாரிட்டி அவ்வளோ சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியல, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இட்ஸ் ஸ்டில் ஓகே. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மிட் வேரியன்ட்லேருந்து வந்துருது. எப்படி டியூவல் ஜோனு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கிளைமேட் வச்சுக்கலாம், ரியரில் ஒரு தனி கிளைமேட் ஜோன் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வேறு டெம்பரேச்சர், ரியரில் வேறு டெம்பரேச்சர், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஃபீச்சராக தெரியுது. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ECVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. மேனுவல் மோடாகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எஸ் மோட் ஒன்று இருக்குது. மேனுவல் மோட கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அதெல்லாமே சேர்ந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பல மோட்ஸும் இருக்குது. இந்த இடத்துல EV மோடும் இருக்குது. ஆனால் நார்மலாக ஓட்டும் போது வண்டியோடைய பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் இருக்குது. இது வந்து நார்மல் மோட், பவர் மோட், ஈகோ மோட், அந்த மாதிரி பல மோட்ஸும் இருக்குது. EV மோடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் மோடில் மட்டும் இந்த வண்டி ஓடும். அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். எலக்ட்ரானிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமராவுக்கு தனியாக இந்த இடத்துலையும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் ஹை கிளாஸை பொறுத்தவரை. ஆனால் டாப் வேரியன்ட்ஸ்க்கு போனால் மட்டும்தான் இந்த டேஷ்போர்ட்லையும் டோர் பேட்ஸ்லையும் சாஃப்ட் லெதர் ஃபினிஷ் உங்களால் பார்க்க முடியும். அது வந்து ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் சேம் தான். சைடு ஓப்பனிங் ஆம்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து யூனிக்கான விஷயம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆட்டோ குரோமேட்டிக் IRVM ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆட்டோ டே நைட் IRVM. அண்ட் எலக்ட்ரானிக் சன்ரூஃப்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேசிவான சன்ரூஃப். இது வந்து மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது இந்த இனோவா ஹை கிராஸை பொறுத்தவரை. ஸோ அது வந்து நிறையா பேர் விரும்புகிற ஒரு ஃபீச்சராக இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஆல்ரைட் தென். இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். இப்போது வாங்க ரியர் சீட்ஸ்க்கு போய் பார்க்கலாம். ரியர் சீட்ஸ் தாங்க இனோவா ஹை கிராஸுக்கு மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேன் ஸ்டைல் செமி பவர்ட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆட்டோமேன் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். அதே சமயம் கீழே இந்த இடத்துல தை சப்போர்ட்டும் இந்த மாதிரி ஒரு சோஃபா, லவுஞ்ச் சோஃபா மாதிரி எக்ஸ்டெண்டபிள் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பவர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே ஏறுது பாருங்கள். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக சாயும் பின்னாடி. ஸோ டிப்பிக்கலாக ஒரு லவுஞ்ச் ஸ்டைல் லக்ஸரி சீட்டிங் உங்களுக்கு வந்து ZX அண்ட் ZX ஆப்ஷனல் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் இந்த ஆட்டோமேன் ஸ்டைல் சீட்ஸ் கிடைக்குது. ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்டுக்கு இதோ இந்த லீவர் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் சும்மா ஒரு கையால் புல் பண்ணாலே இந்த மாதிரி முன்னாடி இழுத்துக்கலாம், பின்னாடியும் தள்ளிக்கலாம். அது வந்து ஈஸியான ஒரு விஷயமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னும் அடிஷனலாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்ராக்டபிள் கப் ஹோல்டர் கன்சோல் ஒன்று கொடுத்துருக்காங்க.
லைக் 2 பேர் இருக்காங்கன்னா இந்த இடத்துல கப் ஹோல்டர்ஸ் ட்ரிங்க்ஸ் எதனால வச்சுக்கலாம், அல்லது ஃபோன்ஸ் இங்கே வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு நல்ல ஃபீச்சர். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரியருக்கு கிளைமேட் ஜோனுக்கு கண்ட்ரோல்ஸ் இங்கே ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேயோட சேர்த்து. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் வந்து ரூஃபில் மூட் லைட்டிங்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. தனியாக ரியருக்குமே ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ளோவர் கண்ட்ரோலும் கூட கொடுத்துருக்காங்க செட்டிங்க்கு. ரியர்லேயும் 2 C-type USB சார்ஜிங் போர்ட்ஸும் பார்க்கலாம். அது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். இதுதான் வந்து ரியர்லேருந்து இருக்கக்கூடிய டேஷ்போர்டு வியூ. ரொம்ப ஒரு ப்ரீமியமான டிசைன் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது, இன்க்ளூடிங் ADAS லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸ். அது வந்து சூப்பர். அதோட இங்கே ரியர் விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி ரிட்ராக்டபிள் சன் பிளைண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக தெரியுது. மிட் வேரியண்ட்லேருந்து இந்த ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ரியர் சீட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் எப்படி புல் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் பவர்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தேர்ட் ரோ சீட்ஸுமே ஆக்சுவலாக இந்த வண்டியில் ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் 3 பேர் கூட நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரியர் ஏசி வெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அங்கே தேர்ட் ரோக்கு அந்த இடத்துல வெண்ட் இருக்குது, அண்ட் செகண்ட் ரோக்கு அங்கே வெண்ட் இருக்குது. தனித்தனியாக கிராப் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸும் வருது. அண்ட் இந்த தேர்ட் ரோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை குறையே இல்லாமல் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க இனோவா ஹை கிராஸை பொறுத்தவரை. ஆல் ரைட். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ஸில் உங்களுக்கு வந்து 2 ஏர்பேக்ஸ் தான் வருது. ஆனால் வந்து டாப் லெவல் ZX அண்ட் ZX ஆப்ஷனல் வேரியன்ஸில் உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸோட மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துருது. டாப் வேரியண்ட்டில் 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமராவே வந்துருது. ஓகே தென் இப்போ டக்குன்னு லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்த்துடலாம் வாங்க. அடுத்தபடியாக பூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவா ஹை கிராஸோடைய டாப் வேரியன்ட்ஸில் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் டெயில்கேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேசிவ் டெயில்கேட் ஓப்பன் பண்ணுற சிரமம் கிடையாது. ஆனால் பேஸ் வேரியண்ட்டில் ஆப்வியஸ்லி நீங்கள் மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். பூட்டை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ராக்டிக்கலாக யூஸபிளான நல்ல லக்கேஜ் ஸ்பேஸை கொடுக்குறாங்க. ஸோ வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஒரு சின்ன ஹேட்ச்பேக்கில் என்ன ஸ்பேஸ் வருமோ அது உங்களுக்கு இவ்வளோ பெரிய 7 சீட்டரில் கொடுக்குறாங்க. அது வந்து சூப்பர் பாயிண்ட் தான். அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு இந்த தேர்ட் ரோ சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. பல ஆங்கிள்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் ஃபோல்டபிள் பேயாகவும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டான ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ஹைப்ரிட் வேரியன்ட்ஸுக்கு இந்த ஒரு ஃப்ளோரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா வீட்டில் வச்சுட்டு கூட ட்ராவல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு அடியில் இந்த அளவு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் வண்டியோடைய ஜாக், டூல் கிட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, கொஞ்சம் டீசெண்டாக மேனேஜ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ். இந்த பூட்டில் இன்னொரு சின்ன ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா JBL பிராண்டட் சப்வூஃபர் வருது. ஆமாம், ZX அண்ட் ZX ஆப்ஷனல் வேரியன்ட்ஸில் JBL பிராண்டட் சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவாக சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஓகே, ஸோ வாங்க இப்போது இந்த பூட்டை மூடலாம். ஆல் ரைட், இப்போ வாங்க இந்த வண்டியை ரோடில் இறக்கி பார்த்துடலாம். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு தான் ஊருக்கு உள்ளேருந்து கிளம்பினோம். டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுற வேலையை பவி அண்ணாவுக்கு கொடுத்துட்டேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், வண்டியில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எம்டிக்கு கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் EV மோடில் வச்சு வண்டியை கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அதனால தான் 10 லிட்டர் மட்டும் போதும் அப்படின்னு வெறும் 10 லிட்டர் ஃபியூல் ரீஃபில் பண்ணோம். ஏற்கனவே டேங்க்கில் ஒரு 5லேருந்து 7 லிட்டர் இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த 10 லிட்டர் ஃபில் பண்ணியுமே பாதி டேங்க் கூட அளவு வராது. ட்ரிப் மீட்டரை 0 பண்ணிவிட்டு இப்போ கிளம்பலாம். இருக்கிற பெட்ரோலுக்கு வண்டி 245 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்னு டிஸ்டன்ஸ் டு எம்டி காட்டுது. மக்களே, இதோ ஹோசூர் வந்துட்டோம். ஸோ ஹோசூரில் இப்போது எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம். வண்டியை வந்து பெட்ரோல் போட்டு எடுத்து 8 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். பட் இனி போயிட்டுருக்கோம். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது ஹைப்ரிட் வண்டிங்கிறதுனால நம்ம வந்து மேக்ஸிமம் EV மோட்லேயே ஓட்டலாம் அப்படிங்கிற பாயிண்டில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் ஓட்டின விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு 9.4 லிட்டர் தான் தேவைப்படுது அப்படின்னு மீட்டர் காட்டுது. ஸோ அப்படி கேல்குலேட்லாம் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது மைலேஜ். அதனால தான் வேணும்னே வந்து பெட்ரோல் கம்மியாக தான் போட்டோம். ஏற்கனவே வண்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 லிட்டர் இருக்குமா, 7-8 லிட்டர் இருந்திருக்கும். ஸோ யா, ஊருக்குள்ளே வந்து பவியை நான் ஓட்ட விட்டுட்டு நான் இங்கே ஹைவேல வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 237 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு காட்டுது. ஆக்சுவலாக நம்ம போக வேண்டிய தூரம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா வரும்? ஒரு 350 வருமா? சரி, ஓகே. அதான் பவினா பின்னாடி உட்காந்துருக்காரு.
ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கேருந்து கோயம்புத்தூர். ஸோ இந்த 350 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளோ பெட்ரோல் மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஓட்டணும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இப்போவுமே ஈவி மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கு. இங்கேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், ஈவி மோடில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். கீழே இறங்கும் போது அப்படியே ஆக்சிலேட்டரை விட்டேன்னா அப்படியே ஈவி மோட்லேயே கண்டினியூ ஆகும். ரொம்ப ஸ்பீடு அவசியம் இல்லாமல் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சிலே ஓட்டிகிட்ருக்கேன். ஏடாஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஏடாஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் இது லேன் கீப்பிங் அசிஸ்ட்லாம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் கன்வீனியன்ஸ். யா ஸோ இது ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரிப்பாக இருக்க போகுது. வேகமெல்லாம் நான்லாம் போகிறது கிடையாது. 70 மேக்ஸிமம் 80 அப்படி தான் ஓட்ட போகிறோம். ஈவி மோட்லேயே மேக்ஸிமம் கண்டினியூ பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரேஞ்சை புழிஞ்செடுக்கணும். அதுதான் விஷயம். ஓகே, இப்போது மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:45 ஆச்சு. நம்ம எப்போ போய் சேருவோம் அப்படின்னு தெரியலை. ஆக்சுவலாக கூகுள் மேப்ஸில் போட்டு பார்த்தோன்னா 9:30 போய் சேருவோன்னு காட்டுது கோயம்புத்தூர். பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டி அந்தளவுக்கு மைலேஜ் எடுத்துட்டோன்னா போதுமான ஒரு டைம் தான் அது. ஓகே, வாங்க பயணத்தை தொடரலாம். இப்போதைக்கு டிராஃபிக்கில் ஓட்டிகிட்ருக்கேன். மக்களே, ஏதோ நம்ம கிருஷ்ணகிரி தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:45 5:50. இன்னும் கோயம்புத்தூருக்கு 265 கிலோமீட்டர். நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஈவி மோடில் ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக க்ரூஸ் கண்ட்ரோலில் 70-75 வச்சு தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மைலேஜ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. 100 கிலோமீட்டருக்கு 6 லிட்டர் அந்த கணக்கில் வந்து இப்போ மைலேஜ் காட்டுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு 18-19 கிட்ட மைலேஜ் வர மாதிரி தெரியுது. நாட் பேட். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வேணும். ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டின்னு பார்த்தீங்கன்னா 185 கிலோமீட்டர் தான் ஓடுன்னு காட்டுது. இதே மாதிரி ஈவி மோட்லேயே வச்சு பொறுமையாக ஓட்டினா எப்படியோ கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஸோ ஆல்ரைட், அதுதான் இப்போதைக்கு நிலவரம். பொறுமையாக போயிட்டுருக்கோம். போய் ஒரு 10:45 10:30 போய் சேருவோம். பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ பெரிய வண்டி இந்தளவு மைலேஜ் தருதுன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி பொறுமையாக ஓட்டணும். 80க்குள்ளேயே ஓட்டினா தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அது நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஏடாஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஹைவேஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லை. டிராஃபிக் கொஞ்சம் மாறி தான் இருக்குது. ஸோ அதனால் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தான் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். ஏடாஸ் இல்லாமல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஸ்பீடை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆல்ரைட் தென். ஸோ வாங்க பயணத்தை தொடருவோம். கோவை. இங்கெல்லாம் லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா டிராஃபிக் தான் ஹையாக இருக்கும். ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் வரைக்கும் போகிற வரைக்குமே ரோடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். ட்ரைவ் பண்ண சூப்பரான ரோடு. ஓகே தென், வாங்க பாருங்கள். மணி 6:22 கிட்ட ஆயிடுச்சு. தருமபுரி கிட்ட இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் பெட்ரோல் போட்டு எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 104 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 டேங்க் பெட்ரோல் பாக்கி இருக்குது அப்படின்னு காட்டுது. இந்த பெட்ரோலுக்கு 160 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்னு காட்டுது. ஆனாலும் மைலேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. 100 கிலோமீட்டருக்கு 5.5 லிட்டர்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு காட்டுது. ஸோ மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 19.5 கிட்ட வந்திருக்கும். 231 கிலோமீட்டர் கோயம்புத்தூருக்கு இருக்குது. ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பட் தெரியல. அட்லீஸ்ட் திருப்பூர் வரைக்குமாவது போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு வழியாக சேலம் வந்துட்டோம். ஸோ நான் இங்கே ஜாலியாக பேக் சீட்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓட்டோமேன் சீட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். பவினா தான் ஓட்டிகிட்ருக்காரு. பவினா, எவ்வளோ தூரம் ஓட்டிட்டோம்? டோட்டல் 179 வந்திருக்கும் ப்ரோ. 179. எவ்வளோ இருக்குது ஓட்டணும்? இன்னமும் நடுவில் அண்ணன் எங்கேயும் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்காரு. அந்த லொக்கேஷனுக்கு 126 இருக்குது. ஓ, ஓகே. அங்கேருந்து ஒரு 80 வரும்னு நினைக்கிறேன். எங்கே, திருப்பூர்வா? ஆமாம், அண்ணன் போட்ட லொக்கேஷன் வந்து எகைன் ஒரு 80 போகிற மாதிரி இருக்கும். திருப்பூர் போயிட்டு அங்கேருந்து திரும்ப போகணும். ஆமாம், போயிடலாமா? போயிடலாம், இங்கே போகாமல். இல்லை, திருப்பூர் வரைக்கும் போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ காட்டுது? 113 காட்டுதா? ஆமாம், 113 காட்டுது. ஆனால் 126 ஓட்டணுமா? ஆமாம். அதுவே போகுமா?
தெரியலையே. இல்லை போயிடும், நம்ம பாதிக்கு பாதி மேட்ச் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன். பாதி ஈவியில் கரெக்ட் பண்ணிடுவோம், ஓகே. பேலன்ஸு ஃபியூலில் போகும் நமக்கு. சரி, அது ஓகே. இப்போ எவ்வளோ மைலேஜ் வந்துருக்குது? ஓ வா, 19.4. பரவாயில்லையே, அதான் சூப்பர் மைலேஜ் ஆச்சு. அது பெட்ரோல் வண்டி, ஹைப்ரிட் வண்டி, என்ன ஹைப்ரிடோ இல்லையோ, பெட்ரோல் வண்டிக்கு 19.5, அது இந்த அளவு இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது சூப்பர் மைலேஜ். ஸோ திருப்பூர் போயெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. கோயம்புத்தூர் போக முடியுமான்னு பார்ப்போம். மணி என்ன இப்போது? மணி 7:45. சரி, ஓகே, பார்ப்போம். திருப்பூர் போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எஸ், எதிர்பார்த்த மாதிரியே திருப்பூரில் திரும்ப ரீஃபியூல் பண்ண வேண்டியதாக வந்துருச்சு. ஏன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து 20 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்னு காட்டுச்சு. மணி கிட்டத்தட்ட 10 ஆச்சு. திருப்பூரில் இங்கே திரும்ப ஒரு 10 லிட்டர் ஃபியூல் போடுறோம். பட் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிறந்த மைலேஜோட நல்ல டிஸ்டன்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வண்டி 264 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணதிலிருந்து. அதுவும் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 20.5 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய கணிப்புப்படி ஒரு 15 லிட்டர் பெட்ரோலுக்கு இந்த இன்னோவா ஹைக்ராஸ் ஹைப்ரிட் 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும்னு நினைக்கிறேன். ஒரு மேசிவான பெட்ரோல் 7 சீட்டர் வண்டிக்கு இந்த மைலேஜ் சூப்பருங்க. என்னென்னா மைலேஜ் ஸ்பெசிஃபிக்காக பொறுமையாக ஓட்டிகிட்டு வரணும், அது ஒன்று தான். அடுத்தது வாங்க கோயம்புத்தூர் போய் அப்டேட் பண்ணலாம். அடுத்த 1 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். எஸ், மைலேஜ் ஃபோக்கஸ்டான பையர்ஸுக்கு இந்த இன்னோவா ஹைக்ராஸ் ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ் ரொம்பவே நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த பெட்ரோல் 7 சீட்டர் வண்டியும் இந்த அளவு மைலேஜ் தராது, அதுவும் இந்த அளவு லக்ஸரி மற்றும் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில். இன்னோவா ஹைக்ராஸில் இந்த ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் VX வேரியண்ட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஓட்டிகிட்டு வந்தது டாப் லெவல் ZX ஆப்ஷனில் ஹைப்ரிட் வேரியண்ட். ஸோ உங்களுக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான வண்டி வேணாம், மேலும் டீசலும் வேணாம், ஆனால் நல்ல மைலேஜ் வேணும், முக்கியமாக லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட்டும் வேணும் அப்படின்னா இந்த இன்னோவா ஹைக்ராஸ் இந்த 7 சீட்டர் கேட்டகரியில் பெஸ்ட் மைலேஜ் தருது. உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.